अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। वालेकुमुस्सलाम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अल्लाह जल्ल ஷானஹு தஆலாவுடைய கருணையால் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை பார்த்து வருகிறோம். மிஷ்கா ஷரீஃபுடைய 168வது ஹதீஸ் எடுத்துங்க. ஹதீஸ் கிதாபுகள் மிஷ்காத் ஷரீஃப் என்று போட்டால் நெட்டில் பிடிஎஃப் வரும், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன் பிலால் இப்னுல் ஹாரிஸில் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من أحيا سنة من سنتي قد أميتت بعدي. யார் எனது சுன்னத்துகளிலிருந்தும் ஒன்றை ஹயாத்தாக்குவாரோ அது எனக்கு பின்னால் மௌத்தாக்கப்பட்டு விட்டதே. மக்கள் அந்த சுன்னத்தை பின்பற்றுவதை அதிகமாக விட்டு விட்டார்களே, அப்படிப்பட்ட சுன்னத்துகளை யார் பெருமானுடைய சுன்னத் என்பதற்காக வேண்டி அதை ஹயாத்தாக்குவாரோ ஃபைன்ன லஹு மினல் அஜ்ரி, கூலியிலிருந்தும் அவருக்கு கிடைக்கும், மிஸ்ல உஜூரி மன் அமில பிஹா, யாரெல்லாம் அதை செய்தார்களோ அவர்களின் கூலியைப் போல இவருக்கும் கிடைக்கும். மின் கைரி அன் யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷையன், இவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலிகள் எதையுமே குறைக்காமல். அப்போ எத்தனையோ சுன்னத்துகள் பெருமானாருக்கு பின்னாடி காலப்போக்கில் பிற்காலத்தில் வந்த மக்கள் விட்டு விட்டார்கள். ஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் வத்தபஉ ஷஹவாத் வஸௌஃப யல்கௌன கய்யா. அதில் குறிப்பாக தொழுகையை பிற்படுத்துறது, இஷ்டத்துக்கு வாங்க சொன்னோன்னு முதல்ல பள்ளிவாசலுக்கு போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா வேலையும் விட்டுட்டு. இப்போ அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. தஹஜ்ஜத், துஹா, வணக்க வழிபாடுகளில் இயாதத்துல் மரியல், வியாதி விசாரிக்கிறது. ஊரில் யாராவது ஒரு வியாதினா உடனே பெருமானை போய் விசாரிப்பாங்க, சஹாபாக்களும் போய் விசாரிப்பாங்க. அது மாதிரி எத்தனையோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். தைசீரு நிக்காஹ் ரொம்ப லேசாக முடிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அந்த உம்மத்தெலாம் அந்த சுன்னத்தை மக்கள் மூத்தாக்கிட்டாங்க. நிக்காஹ் என்பது பேசுனாங்க, ஒன்று அவங்க பிள்ளை எங்கள் பையனை கட்டிக்கிறீங்களா, கட்டிக்கிறோம், சரி கூட 2 பேர் சாட்சி கூடுங்க, அங்கனே முக்க முடிஞ்சார். ஒத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மலாம் அதை ஒத்துக்கிட்டால் அதுக்கு பின்னாடி பொண்ணு பார்க்கும் படலம், அப்புறம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம், அப்புறம் பூ வைக்கும் படலம், அதுக்கு பின்னாடி நிச்சயதார்த்தம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்புறம் அது ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு முடிஞ்சு சீர் கொடுக்கறது எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு முன் தயாரிப்புகள், அப்புறம் கல்யாணத்துக்கு பின் தயாரிப்புகள், மறுவீடு, அப்புறம் திருவீடு, அப்புறம் வெறுவீடு, இப்படி ஒன்று ஒன்றா இதெல்லாம் தனித்தனியாக செஞ்சு முடிச்சு கடைசியில் அதுக்கு பின்னாடி முடிஞ்சானா மழை பொழிவு விட்டாலும் தூவானம் விடலை அப்படின்னு, தூறல் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி அப்புறமேலு நோன்பு சீர், தலைநோன்பு சீர், அது பின்னாடி குழந்தை உண்டாயிட்ட 7 மாதத்தில் அது ஒரு சீர். இப்படியாக அதெல்லாம் சாங்கியம், கல்யாணத்துடைய சாங்கியங்கள் என்று இதெல்லாம் பெருமான சில காலத்தில் இல்லாதது. நிக்கானா என்ன, எடுத்துக்கிட்டியா, எடுத்துக்கிட்ட முடிஞ்சு போயிட்டே அவ்வளவு சுருக்கமாக செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறாக பெருமான காலத்துக்கு பின்பு எந்தெந்த சுன்னத்துகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டனவோ காலப்போக்கிலே அவற்றையெல்லாம் தேடி மீண்டும் ஹயாத்தாக்க வேண்டும். அப்போ யார் இந்த சுன்னத்துகளை ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அது யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வமன் இப்ததஅ பித்அத்தன்,
யார் ஒரு தலாலத்தன் தீய பிதாத்துகளை எனக்கு பின்பு உருவாக்குகிறார்களோ, இப்போ நல்ல பிதாத்துகளும் இருக்குது. தராவியை உண்டாக்குனாங்க 20 ரக்காயத்தை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது மாதிரி மரசாக்களை உண்டாக்குறது, மஸ்ஜிதுகளை உருவாக்குறது, இது மாதிரி நல்ல பிதாத்துகள். தீய பிதாத்துகளை யார் உண்டாக்கினார்களோ, லா யர்லாஹு அல்லாஹு வ ரசூலுஹு, அதை அல்லாஹும் அல்லாஹின் ரசூலும் பொருந்தி கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட தீய பிதாத்துகளை யார் உண்டாக்கினார்களோ, கான அலைஹி மினல் இஸ்மி, அவருக்கு பாவத்திலிருந்தும் உண்டாகும், மிஸ்லு ஆசாமி மன் அமில பிஹா, யாரெல்லாம் அதை பின்பற்றினார்களோ அத்தனை பேருடைய பாவங்களும் உண்டாகும். லா யன்குஸ் மின் ஔசாரிஹிம் ஷையன், அவர்களின் பாவத்திலிருந்து எந்த குறையும் இல்லாமல் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறதோ அத்தனை தண்டனையும் அதை உண்டாக்கியவருக்கும் கிடைக்கும். எந்த தீய குணங்களை தீய பாவங்களை உண்டாக்கினார். ரவாஹு திர்மிதி. வரவாஹ் இப்னு மாஜா அன் கசீர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அன் அபீஹி அன் ஜத்திஹி வான் அம்ர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன தீன, மார்க்கம், ல யரிசு இலல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் மாநிலத்திலே ஒடுங்கிவிடும். ஹிஜாஸ்னா மக்கா மதினாவை சார்ந்த, மக்கா மதினா இந்த ரெண்டை சூழ்ந்துள்ள இடங்களுக்கும் பேர் ஹிஜாஸ் மாநிலம். கமா தரிசுல் ஹையத்து இலா ஹுஜுரிஹா, எப்படி பாம்பு அதனுடைய பொத்திலே ஒடுங்கி விடுகிறது. இரவானா ஒரு வயலில் பாம்பு இருக்கும், அங்கே வயலில் ஒரு பொத்தில் பாம்பு குடியிருக்கும், தன் முட்டை போட்டு தன் குட்டி குழந்தைகளோடு இருக்கும். இரவு நேரம் ஆனால் அந்த பொந்துலேருந்து வெளியே வரும். அந்த வயல், அது பக்கத்து வயல், இப்படி ஒரு 10 வயல் சுற்றும் இறை தேடி ஏதாவது எலி கிடைக்குமா, தவளை கிடைக்குமா. நல்லா வயிறு நிமிடம் சாப்பிட்டு ஒரு 4 தவளை 4 எலி வயிறு நிமிடம் திண்டு போட்டு திரும்ப அப்படியே தன்னுடைய வயலுக்கு பொந்துக்கு உள்ளே போயிடும். அவ்வளோதான். அது மாதிரி இஸ்லாம் இன்று வெளியே கிளம்பி உலகமெங்கும் போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டு குறைஞ்சு ஹிஜாஸுக்கு வந்துடும், மக்கா மதினா. அடுத்த ரவுண்டு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி மக்கா விட்டு காலியாகி மதினாவில் மட்டும்தான் கடைசியாக இஸ்லாம் நிற்கும். இப்போ உண்மை முஸ்லீம்கள் யாரையும் பார்க்கணுன்னா மதினாவில் தான் பார்க்கலாம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு காலம் வந்துவிடும். வல யாக்கிலன்ன தீனு மினல் ஹிஜாஸி மிஅக்கலல் உருவியத்தி மின் ரஸில் ஜபல். உருவியத் அப்படின்னா காட்டு ஆடுக்கு சொல்கிறது, மலை ஆடுகுன்னு சொல்லுவாங்க. அது கையில் பிடிக்க முடியாது பை, அது எப்படி மான் ஓடுமோ அப்படி ஓடும். புலியே பிடிக்க முடியாது போய் மலை உச்சியில் போய் நின்றுக்குது. எங்கேயாவது சந்து பந்து போய் குகையில் ஒளிஞ்சிக்கும், மலைகளில் போய் ஒளிஞ்சிக்கும். புலியே பிடிக்க முடியாது அது. அந்த மாதிரி நல்லா போடும். அதெல்லாம் மலை ஆடுகள். மலை ஆடுகள் மலை உச்சியில் தான் இருக்கும். கீழே இறங்கி எப்போயாவது உணவு தேட வரும். மேலே உணவுகள் பத்தலைன்னா சிங்கம் புலி மனுஷன் துரத்துவான், திரும்ப ஓடி போயிடும். எங்கே? மலை உச்சிக்கு போயிடுச்சுன்னா எந்த புலியும் கிட்டே போக முடியாது, புலி சிங்கம் கிட்டே போக முடியாது. அப்போ அது கீழே இறங்கி வரும், 2 வளாத்தும் 2 புல் கடிக்கும், திரும்ப பறந்துடும். எங்கே? மலை உச்சிக்கு. அங்கே தான் அதுக்கு ஒதுங்கும் இடம், பாதுகாப்பிடம். அங்கே சில குகைகளில் தங்கியிருக்கும், யாரும் போக முடியாது. அந்த மாதிரி இந்த மார்க்கமாகிறது. இந்த மார்க்கம் லயரிசு இலில் ஹிஜாஸ் லயாக்கில் என்ன தீனாகிறது தனக்கு பாதுகாவல் தேடும். அகல் அப்படின்னா பாதுகாவல் தேடும். இஸ்மத் ஒதுங்கும் இடத்தை தேடிக்கொள்ளும். மின்ன ஹிஜாஸிலே மிஅக்கலல் உருவியத்து, மலை ஆடுகள் ஒதுங்கும் இடத்தை தேடுவது போல. மின் ரஸில் ஜபல், மலையின் உச்சியிலே. இன்ன தீன, மார்க்கம், பத கரீபன், சொற்ப நபர்களோடு ஆரம்பமானது. வசயூது கமா பத, எப்படி ஆரம்பமானதோ அவ்வாறு தான் மீண்டும் திரும்பிவிடும். கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஃபதூபா அல் குரபாயி, அந்த சொற்ப மனிதர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டுமா. வஹும், அவர்கள் யாரெனில் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃப்சதன் நாசு மின் பஅதி மின் சுன்னதி, என் சுன்னத்துகளிலிருந்தும் எனக்கு பின்பு மக்கள் எவற்றையெல்லாம் ஃபசாதாக்கினார்களோ, அழித்தார்களோ, விட்டுவிட்டார்களோ, வீணாக்கினார்களோ, அந்த சுன்னத்துகளை மீண்டும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி செய்யக்கூடியவர்கள் தான் அந்த குரபாக்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு திர்மிதி. வஅன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யஅதியன்ன அலா உம்மத்தி கமா அதா அலா பனி இஸ்ராயில். என் உம்மத்துக்கும் ஒரு காலம் வரும், ஏத்தினா அழிவு காலம் வரும் அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த பனி இஸ்ராயலுக்கு ஒரு அழிவு காலம் வந்ததோ, ஹதுவன் நஅலி பின் நஅல் யஹ்தூன அவர்கள் பின்பற்றுவார்கள், உப்பாக்குவார்கள். ஹதுவன் நஅலி பின் நஅல் ஒரு செருப்போடு உப்பாவதை போல. செருப்புக்கு கட் பண்ணுறாங்கள தோலில், பிளாஸ்டிக்கில், எதுலேயும் அது கட்டிங் வச்சுருப்பாங்க. ஒரு அளவு 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கட்டை செஞ்சு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அதில் வச்சு கரெக்டாக வெட்டிடுவாங்க. 1000 செருப்பு வெட்டுவாங்க. இப்போ துணி வெட்டுறவங்களும் அட்டை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு அட்டை வச்சுருப்பாங்க. பனியன் வெட்டுறவங்க, பனியன் 85ஆம் நம்பர் பனியன்னா அதுக்கு ஒரு அட்டை இருக்குது. கரெக்டாக அந்த அட்டையை மேலே வச்சு இப்படி கோடு போட்டுருவாங்க. குறிப்பிட்டு கத்திரிக்கோலை கட் பண்ணிடுவாங்க. 10 துணி அடுக்கி வச்சு, திரும்ப 10 துணி அடுக்கி வச்சு அந்த அட்டை மேலே வச்சு அப்படி கோடு போடுவாங்க. அட்டையை சுற்றி கோடு திரும்ப வெட்டிடுவாங்க. அப்போ நீ 1,00,000 பனியன் வெட்டினாலும் இல்லை ஒரே அளவு தானே இருக்கும். ஏன்? அச்சுக்கு அச்சு, இந்த அச்சு என்னவோ அதுதான். பிரிண்டிங் மிஷினில் கோத்து விட்ருவாங்க. எது பிரிண்டிங் பண்ணுறது, அது அடிக்கும் பேப்பரில். 1,00,000 புக் அடித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்குமா? ஏன்? அது அச்சு எப்படி இருக்கோ அப்படி. அந்த அளவுக்கு அச்சுக்கு அச்சு, செருப்பு எப்படி ஒன்றை ஒன்று பின்பற்றுகிறதோ அப்படி அச்சுக்கு அச்சு பனி இஸ்ராயல்களை இன்னும் உம்மத்துகளும் பின்பற்றுவார்கள். அதுவுனா அத்தசாவி அத்தமாசுல், ஒரு செருப்பை ஒத்திருப்பது போல. அத்தா எந்த அளவுக்கு பின்பற்றுவார்கள்? இன்கான மின்ஹும் மன் அதா உம்மஹு அலானியத்தன். இன்றைக்கி யஹூதி நஸ்ரானிகள் பின்பற்றக்கூடிய போங்கு அதிகரித்து தான் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு சுன்னத்தான உடைகளை விட்டுவிட்டு யஹூதிகளைப் போல நஸ்ரானிகளைப் போல ஃபேண்ட்டு, ஷூட்டு, டையி, அவனை மாதிரி என்னென்ன அவன் கலாச்சாரமோ உடைகளிலேயும் வீடுகளிலேயும் அவனை மாதிரி வீடு கட்டணும், அவனை மாதிரி வாகனங்கள் வைக்கணும், அவனை மாதிரி எல்லாமே அவனை மாதிரி இருக்கணும். யஹூதிகளைப் போல நஸ்ரானிகளைப் போல எந்த அளவுக்கு பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், அவர்களை ஒருவன் தன் தாயிடத்திலே வெளிரங்கமாக வருவானேயானால், தவறு செய்வானேயானால், லகான ஃபி உம்மத்தி மை யஸ்னஉ ஸாலிக, என் உம்மத்திலும் அவ்வாறு செய்பவன் ஒருவன் வருவான். இன்ன பனி இஸ்ராயில்கள் தஃபர்ரகத் அலா சின்தைனி வ சபஈன மில்லத்தன், 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வ தஃப்தரிகு உம்மத்தி அலா ஸலாஸின் வ சபஈன மில்லத்தன், எனது உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார், அத்தனை பேரும் நரகம்தான் செல்வார்கள். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. காலு மன் ஹிய யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். கால பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அந்த வழிமுறை. அது சுன்னத்து ரசூல், ஜமாஅத்து சஹாபா. ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களோட ஜமாஅத்தை பின்பற்ற வேண்டும். இது ரெண்டையும் சேர்த்து தானே சொல்கிறாங்க சுன்னத் வல் ஜமாஅத். ரவா திர்மதி. ரிவாயத்தி அஹ்மத் வ அபி தாவூத் அன் முஆவியா சிந்தானி வ சபஊன ஃபின்னார், 72 கூட்டங்களும் நரகம் செல்லும். அப்போ அவர்களும் உம்மத்து தான், ஆனால் பல்வேறு வழி கூட்டத்தினர், ஜப்ரியாக்கள், கத்ரியாக்கள், ஷியாக்கள், இப்படி மொத்தம் 72 ஃபிர்காக்கள் இருக்கு பை. வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒரு கூட்டம் மட்டும் சுவனம் செல்லும். வஹியல் ஜமா, அதுதான் அல் ஜமாஅத், சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கூட்டம். வ இன்னஹு சயஹ்ருஜு ஃபீ உம்மத்தி அக்வாமுன், நிச்சயமாக என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வரும், வெளியாகும். ததஜாரா பிஹிம் தில்கல் அஹ்வா, இந்த மனோ இச்சைகள் அவர்களை ஊடுருவி இருக்கும். கமா எத்தஜாரல் கலபு பிசாஹிபிஹி, வெறிநாய்க்கடி வியாதி அதை உடையவரிடத்தில் ஊடுருவி இருப்பதை போல. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. கல்புனா நாய் பாய், கலபுனா நாய்க்கடி வியாதி. இங்கிலீஷில் இப்போ ரேபிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு வெறிநாய் கடிச்சிருச்சுன்னா அந்த கிருமிகள் இருக்குல்ல, ரேபிஸ் கிருமிகள், அது உடல் முழுவதும் ஊடுருவிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ஒவ்வொரு இரத்த நாளங்கள்லேயும் ஒவ்வொரு எலும்பு மூட்டுகள்லையும்
ஒவ்வொரு மயிர்கால்கள்லேயும் அந்த வியாதி ஊடுருவி கடுமையான வேதனையை அனுபவிப்பான். ஒவ்வொரு முட்டியிலையும் ஒவ்வொரு நரம்பையும் பிடிச்சி இழுக்கும், தொண்டையை பிடிச்சி இழுக்கும், தண்ணி குடிக்க முடியாது. அந்த வியாதி அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்போ அந்த வியாதியை பற்றி சொன்னாங்க, அது எப்படி உடல் முழுவதும் ஊடுருவி விடுகிறது, அது மாதிரி மனோ இச்சைகள் ஊடுருவிடும். கண்ணில், கையில், காலில், மனசில், எல்லா இடத்துலையுமே. அவள் எது செஞ்சாலும் துனியாவுக்கு தான் செய்வான். ஆசைக்காக, காசுக்காக, பணத்துக்காக. மார்க்கத்தை விற்று குட்டிச்சாராக்கிடுவான். தனித்தனி பள்ளிவாசல் கட்டுவான். எதுக்காண்டி? ஒரு பள்ளிவாசலுக்கு வசூல் பண்ணால் 50 லட்சம் வரும். அதில் 30 லட்சத்தை பள்ளிவாசல் கட்டிட்டான், மீதி 20 லட்சத்தை மால் கட்டிடலாம் வருமானத்துக்கு. அதுக்காக மஸ்ஜிது கட்டுவான். அப்போ அவன் நோக்கமே சாப்பிட்ற துனியா தான். வலா எபுகா மின்ஹு இர்குன், அவனிருந்து எந்த நரம்பும் மிச்சம் இருக்காது. வலா மஃசிலுன், எந்த முட்டுகளும் இல்லா தகலஹு, இந்த வியாதி உள்ளே நுழைந்தே தவிர. அந்த மாதிரி அவனுடைய ஒவ்வொரு செயலுமே துனியாவுக்காக ஆயிரும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يجمع أمتي أو قال أمة محمد صلى الله عليه وسلم على ضلالة. அல்லாஹ் என் ஒட்டுமொத்த உம்மத்தையுமே வழிகேட்டிலே ஒன்று சேர்ந்து இருக்கும்படி ஆக்க மாட்டான். எப்படி யஹூதிகள் நசானிகள்லாம் ஒட்டுமொத்தமாக கெட்டு போயிட்டானோ, ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இஸ்லாத்தில் நடக்காது. ஒரு கூட்டம் அவர்கள் ஹக்கில் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் கியாமத் வரைக்கும். மற்ற மக்களை எச்சரித்து கொண்டு தான் இருப்பார்கள். வயதுல்லாஹி அலல் ஜமா, கூட்டத்தினர் மீது, கூட்டமாக செயல்படக்கூடியவர் மீது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஒமன் ஷத்த, எவன் ஒரு கூட்டத்திலும் தனியாக பிரிந்தானோ, சுத்த பின்னார், நரகிலும் அவன் தனியாக்கப்படுவான். ஜமாத்தோடு சேர்ந்து வாழாமல் புது கருத்து, ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னால் இவர் தனி கருத்து சொல்வார். ரவாஹு திருமதி. வஅன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இத்தபிஉ அஸ்ஸவாத் அல்-அஸம், பெரும் கூட்டத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு ஊர் 2 ஜமாத்தாக பிரிஞ்சிருக்குது, அதிகமானவர் யார் பக்கமோ அந்த பக்கம் சேர்ந்துங்க. ஃபைன்னஹு மன் ஷத்த, எவன் ஒதுங்கினானோ, சுத்த ஃபின்னார், நரகிலும் ஒதுக்கப்படுவான். ரவாஹு இப்னு மாஜா மின் ஹதீஸ் அனஸ். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال لي رسول الله صلى الله عليه وسلم யா புனைய, என் அன்பு மகனே. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னாங்க, என் அன்பு மகனே, என் செல்ல மகனே, குட்டி பையனே. இப்னி அப்படின்னா என் மகன், புனையனா என் அன்பு மகனே, செல்லமாக கூப்பிட்றது. அபீன என் தந்தை, யா அபத்தி என் அருமை தந்தையே, என் செல்ல தந்தையேன்னு அர்த்தம். இன் கதரத்த, என் அருமை மகனே, நீ சக்தி பெற்றால், அன் துஸ்பிஹ வ தும்சி, நீ காலையில் நேரத்தில் ஆகுவதும் மாலை நேரத்தில் ஆகுவதும், லைசஃபி கல்பிக ஹிஷுன் லி அஹதின், உன் உள்ளத்தில் யாரை பற்றியும் குரோதம் விரோதம் இல்லாத நிலையில். ஹிஷுனா குரோதம், அவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும், அவன் கஷ்டப்படணும்னு ஆசை வைக்கிறது. உன் கல்பில் யாரை பற்றியும் குரோதம் இல்லாத நிலையில் நீ காலை மாலை ஆக முடியும் என்றால் ஃபஃபால், அவ்வாறு செய்து கொள். சும்மா கால பெண்பு சொன்னார்கள், யா புனைய, நண்பு மகனே, வதாலிக்கு மின் சுன்னத்தி, இதுதான் எனது வழிமுறை, நான் அப்படியே செஞ்சுக்கிறேன். காலையில் ஆனோன்னா, யா அல்லாஹ், என் மனசில் யாரை பற்றிலாம் வருத்தம் இருக்கோ எல்லாத்தையும் நீக்கிறேன், என் மனசை சுத்தப்படுத்திவிட்டேன். மாலையிலான மறுபடியும் யார் மீதெல்லாம் வருத்தம் உண்டாச்சோ, பழைய புதிய வருத்தங்கள் அத்தனையும் நீக்கிட்டேன், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இது என் வழிமுறை. உமன் அஹப்ப சுன்னத்தி, என் வழிமுறை யார் விரும்புகிறாரோ, ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை விரும்புகிறார். ஒமன் அஹப்பனி, யார் என்னை விரும்புவாரோ, கானம் ஐஃபில் ஜன்னா, என்னோட சோனத்தில் இருப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி, யார் எனது சுன்னத்தை பற்றி பிடித்து கொண்டாரோ, இந்த ஃபசாதி உம்மத்தி, என் உம்மத்திலே குழப்பங்கள் நிறைந்து விட்ட காலத்தில், எல்லா சுன்னத்தையும் விட்டு ஒதுங்கிடுவாங்களே அந்த நேரத்தில், ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீதின், அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான், கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். ரவாஹு பைஹகி. وعن جابر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم
ஹீன அத்தாஹு உமர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பொழுது ஃபகால சொன்னார்கள், இன்னா நஸ்மவு அஹாதீஸ மின் யஹூத். யாரை சொல்லா, யஹூதிகள் வந்து தௌராத்தை படிச்சுட்டு வந்து அது அரபியில் மொழிபெயர்த்து சஹாபாக்கெல்லாம் சொல்லி காட்டணும், இப்படிலாம் வர தௌராத்தில், இப்படிலாம் வர தௌராத்தில். போய் தௌராத்தில் அல்லாஹ்வுடைய வேதம் தான் அது, இவங்க பாதிக்கு பாதி மாற்றிட்டானோ. ஒரு வசனம் அவங்க தௌராத்தில்னு எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த வசனம் உண்மையிலேயே அல்லாஹ்ட்டேருந்து வந்துச்சா இவங்கள்ட்டேருந்து வந்துச்சா தெரியாது, இவங்க எதுன்னா தெரியாது. அந்த தௌராத்தை வந்து இவன் சுருக்கமாக இங்கிலீஷில் தோரா அப்படிங்கிறானோ, தௌராத்துன்னு சொல்கிறானோ, தமிழ்லையும் தோரா அப்படிங்கிறானோ. தோரானா அவங்களோட வேதம் அப்படிங்கிறான், தௌராத் அப்படிங்கிறது. அதனால் அவங்க சொன்னதை நீ உண்மையும் படுத்தக்கூடாது, பொய்ப்படுத்தவும் கூடாது. ஏதோ உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். வகால உமர் நாயகம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்னா நஸ்மவு அஹாதீஸ மின் யஹூத், யஹூதிகளும் சில விஷயங்களை சொல்கிறார்கள், துஜீபுன்னு, அது எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது, அழகான வார்த்தைகளாக இருக்குது. அஃபத்தரா அன் நக்துப பாதஹா, அவற்றில் சிலதை நாம் எழுதி கொள்ளலாமா? சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி திருக்குறள், நாலடியார் அப்படிலாம் இருக்கே, இது நல்ல நல்ல உபதேசங்கள்லாம் வருது, எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எழுதிக்கலாம். ஆனால் அவர்கள் வந்து இஸ்லாத்தில் ஈமானில் கேரண்டியானவன்னு சொல்ல முடியாது. விளக்கமில்லாத நீங்கள் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. திருக்குறளில் நல்ல விஷயங்களும் இருக்குது, நம்ம மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களும் இருக்குது. கடைசியில் காமத்துப்பான்னு ஒன்று கொண்டு வந்து அசிங்கமாக பேசுகிறாப்புல சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது. இன்னும் ஆரம்ப புலால் உண்ணாமை, கறி சாப்பிடக்கூடாது, மனுஷனாக பிறந்துட்டா வாழ்நாள் கறி திங்கவே கூடாது. ஆடு கோடு ஆடு கோழி மீன் முட்டை எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறப்பல. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்கள். ஆதி காலத்துலேருந்து ஆதம் மனுஷன் காட்டு இன்ன வரைக்கும் மனுஷன் கறி சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இவரெல்லாம் கற்பனை செஞ்சு எழுதுந்தது புலால் உண்ணாமை. இப்படி இந்த மாதிரி அவர்கள் வந்து தீன் இல்லாதனால நல்ல விஷயமும் சொல்லுவாங்க, கெட்ட விஷயமும் சொல்லுவாங்க, எல்லாம் கலந்து சொல்லுவாங்க. எதுவும் தஹ்கீக் செய்யக்கூடியது அது நம்மகிட்ட இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னங்க, குர்ஆன் ஹதீஸ், இதில் எந்த தவறும் வர வாய்ப்பு இல்லை. இதை பின்பற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதில் இல்லாத என்ன இருக்குது அதில் போய் தேடுறதுக்கு? உனக்கு குர்ஆன் ஹதீஸில் என்ன இல்லை, நீங்கள் போய் வெளியே மார்க்கத்தோட இல்மையும் ஞானங்களையும் வெளியே போய் தேடுறதுக்கு. அப்போ நாம் இது சிலதை எழுதி கொள்ளவா என்று கேட்டார்கள். ஃபகால சொன்னார்கள், முத்தஹவ்விகூன அன்தும் கமா தஹவ்வகத்தில் யஹூது வன்னசாரா. முத்தஹவ்விகூன முத்தஹய்யரூன், தடுமாறியவர்கள், என்ன சேருன்னு தெரியாமல் யார்கிட்ட போய் கேட்டால் விஷயம் விளங்கும், ஒன்றுமே விளங்கலை, மார்க்கமே ஒன்றும் இருண்டு போய் கிடக்குது, எங்கே போய் கேட்டால் மார்க்கம் விளங்கும் என்று அலைந்தார்கள் யஹூதி நஸ்ரானி. காரணம் தௌராத்தையும் மாற்றிட்டானுங்க, எல்லாம் சேர்ந்து உட்காந்து இஞ்சிலையும் மாற்றிட்டானுங்க. இங்கே போய் கேட்கவோ அங்கே போய் கேட்கவோ, ஒவ்வொருத்தரும் ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்குறாங்க. தௌராத் நாலஞ்சு தௌராத் எழுதப்பட்டிருக்கு, இஞ்சில் 4 இஞ்சில், மத்தேயு சொல்ல பார்த்தீங்களா, அவங்க எழுதி போட்டு பண்ணுவோம். பைபிள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குச்சோ அப்படி இல்லை, அது 4-5 பேர் எழுதிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த எந்த பைபிள் பாருங்க, இந்த மத்தேயு பைபிளில் இருக்குது, அந்த பைபிள் இருக்குது, அவர் எழுதினது அப்படின்னு 4-5 பேர் சொல்கிறாங்க, அவங்கள இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தௌராத்தும் 4-5 பிரிச்சுட்டானுங்க. குர்ஆன் ஒன்று தான், ஒரே குர்ஆனாக இருக்குது. அப்போ எப்படி யஹூதிகளின் நஸ்ரானிலும் தடுமாறி போனார்களோ, மார்க்க விஷயத்தில் திகைத்து போனார்களோ, அப்படி நீங்கள் ஆகிறீர்களா? லகத் ஜீத்துக்கும் பிஹா, நிச்சயமாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், பைலா தகியத்தன், அந்த மார்க்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன், பைலா பரிசுத்தமானதாக, தெளிவானதாக, நகியத்தன் சாஃபியத்தன் பரிசுத்தமானதாக, பைலான வாலிஹத்தன் தெளிவாகவும் பரிசுத்தமாகவும் கொண்டு வந்திருக்கிறேன். வலவுகான மூசா ஹையன், ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருப்பார்களே ஆனால், மா வசிஅஹு இல்லா இத்திபாய், என்னை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கும் வேறு வழி கிடையாது. இப்போ ஹயாத்தாக இருந்தால் நான் தான் நபி. இப்போ நான் நபியாக்கப்பட்ட பின்பு யாரும் நபியாக வர முடியாது. ரவா அஹ்மது அல் பைஹகி ஃபி கிதாபி ஷுஅபுல் ஈமான். وأن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم
மன் அக்கல தையிபன், யார் ஹலாலானதை உண்ணுகிறாரோ, அமில ஃபி சுன்னத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துப்படி அமல் செய்கிறாரோ, வாழ்கிறாரோ, அமினன் நாசு பவாயிக்குஹு, அவருடைய தீங்குகளை விட்டு மக்கள் பாதுகாவல் பெற்றார்களோ, யாருக்கு தொந்தரவு பண்ணவே இல்லையோ, தஹலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைந்தார். ஈஸியான வழி. ஹலாலை சாப்பிடு, சுன்னத்தை பின்பற்று, மற்றவங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் வாழ்ந்து மூத்தா போயிரு, நேராக சொர்க்கம். ஃபகாத ரஜுலுன்னு ஒரு மனிதர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், இன்ன ஹாதல் யோம் அல்ல கசீருன் ஃபின்னாஸ், நீங்கள் சொன்னவர்கள் இன்று மக்கள் அதிகம் பேர் இருக்கிறார்களே, அதாவது தானாக மக்கள்கிட்ட ஒதுங்கி போய் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு ஹலாலாக சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழக்கூடியவர் அதிகம் பேர் இருக்கிறார்களே. கால பெருமாள் சொன்னாங்க, சயகூனு ஃபி குரூனின் பாதி, எனக்கு பின்பு வரக்கூடிய தலைமுறைகளிலும் கொஞ்சம் தலைமுறைகள் இவ்வாறு நீடிப்பார்கள், நல்லடியாக இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பண்ணி மாறி போயிடும். இப்போ ஹலஃப மின் பாதிம் ஹல்ஃபுன் அல்லாஹ் சலாத் தபு ஷஹவாத், மனோயிச்சி பின்பற்றி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. திருமதி வன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கும் ஃபி ஸமானின், சஹாபாக்களை பார்த்து பெருமானை சொன்னாங்க, நீங்களும் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள், மன் தரக்க மின்கும் உஷுரமா உமிரபிஹி, உங்களில் யாரும் தான் ஏவப்பட்டதிலே 10ல் 1 பங்கை விட்டாலும் ஹலக்க, அவர் அழிந்து போவார், நஷ்டவாளி ஆயிடுவார். ஏன்னா பெருமானை முன்னாடி இருக்கிறாங்க, முஅஜிஸாக்களை காட்டுறாங்க, பெருமானை செஞ்சு காட்டுறாங்க. தீனில் 10க்கு 10 பின்பற்றணும். நீங்கள் சொல்லாவே ஒரு வழிமுறையை விட்டாலும் குற்றவாளி ஆவர் இல்லையா, 10ல் 1 விட்டீங்க அப்படின்னு. சும்மா ஏத்தி சமானும், பின்பு ஒரு காலம் வரும், மன் அமில மின்ஹும் பி உஷுரிமா உமிரபிஹி, தான் ஏவப்பட்டதிலே 10ல் 1 அவர் செய்தாலும் நஜா, வெற்றி பெற்றவராகிடுவார். 10ல் 1 செஞ்சாலும். இப்போ நான் 10ல் 1 கூட இல்லைங்கிறது தான் பெரிய கவலை. ஜும்மாவுக்கு பார்த்தா ஊரில் 1000 பேர் வர்றாங்க, மற்ற நேரத்தில் 10 பேர் தான் வர்றாங்க. 10ல் 1 கணக்கு 100 பேர் வரணும்ல, இல்லை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அதில் 10ல் 1 பின்பற்றினாலும் வெற்றி, அவங்க 10ல் 1 விட்டாலும் தண்டனை அவங்களுக்கு. திருமதி வன் அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரவருடைய அந்தஸ்து அந்த மாதிரி. ஒருத்தர் பிகாம் பிஎஸ்சி எல்லாம் படிச்சிட்டார், அது தமிழில் வேறு பிஏ தமிழ்லாம் பண்ணியிருக்கார். அவரை தமிழ் புக்கு வந்துட்டு ஒரு பக்கம் படிக்க சொல்கிறோம். அவர் ஒரு பக்கத்தில் ஒரு தப்பு விட்டாலும் கிறுக்கு மாதிரி இருக்க, இன்னும் இருக்குது பாருங்க, மாற்றி படிக்கிற, அவன் இருக்கு அவள்னு படிக்கிற, கண்ணானோல்ல, அவர் திட்டும். ஏன் என்ன படிச்சிருக்காரு அவர்? தமிழில் பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்காரு அவர் அந்தஸ்து வேறு. ஒன்று தப்பு செஞ்சாலும் திட்டுவோம். ஒருத்தர் அப்போ தான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு பையன், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தமிழ் எடுத்து படின்னு சொன்னோம். ஹஜ்ஜுக்கு படிக்கிறான். அல்லாவை வலங் லாவா இருக்குது பாரு, வணங்க வேண்டும். பரவாயில்லையா, கரெக்டாக படிச்சுட்டு. அவன் 10ல் 1 படித்தாலும் 10 வரியில் 1 வரி ஒழுங்காக படித்தாலும் சந்தோஷப்பட்டு பாராட்டும். பரவாயில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக படிக்கிறியே, முன்னேறு அப்படின்னு. ஏன்னா அவரவங்க அந்தஸ்து. இப்போ சஹாபாக்குடைய அந்தஸ்து என்ன? அவங்க மார்க்கத்தில் 1% விட்டாலும் கேட்கப்படுவார். நாம் அவர் செஞ்சால் போதும்பா, 100ல் 10, 10ல் 1 செஞ்சாலே விட்டுறேங்க. அண்ணாதுல்ல ஷாமத்தால் ரவா திருமதி வன் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தல்ல கௌமும் பஅத ஹுதன் கானு அலைஹி, ஒரு கூட்டம் அவர்கள் எந்த ஹிதாயத்தில் ஆகியிருந்தார்களோ அந்த ஹிதாயத்தில் ஆன பின்பு அவர்கள் வழிகெட்டு போவதில்லை. இல்லா ஊத்துல் ஜதல், ஜதல் என்ற ஜதலும் ஒருத்தருக்கு சண்டை போடுறது, ஜதல் ஒருத்தர் கொடுக்கப்பட்டே தவிர, அது பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பேசுறது, அவங்கள்ட்டே விடைக்கிறது. சும்மா கரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹில் இந்த ஆயத்தை ஓதினார்கள். மா லரபூஹு லக இல்லா ஜதலன், நபியே உங்களிடத்தில் வீண் தர்க்கம் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த உதாரணத்தை காட்டுகிறார்கள். பல்ஹும் கௌமுன் ஹசிமூன், இல்லை அவர்கள் வீண் வாதம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறது.
குதர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெருமாள் சொன்னாங்க, வலம்மா துரிப இப்னு மரியம் மசலன், மரியமுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக காட்டப்பட்ட பொழுது, அவர்களை பற்றி செய்தியை குர்ஆனில் சொன்ன பொழுது, இதா கௌமுக மின்ஹு யசித்தூன், உடனே உங்கள் உம்மத்துகள், உங்களுடைய கௌமுகள் காஃபிரான மக்காவாசிகள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேரை கேட்ட உடனே அவர்கள் கொதித்து எழுகிறார்கள், யசித்தூன சத்தமிடுகிறார்கள். காலு சொன்னார்கள், எங்கள் கடவுளோட ஈசா நபி பெருசாக போயிட்டாரா? காலு ஆலிஹத்துனா ஹைருன் அம்ஹுவ மா வரபூஹு லக இல்லா ஜதலன், வீண் தர்க்கமாகவே தவிர இதை சொல்லவில்லை. பல்ஹும் கௌமுன் ஹஸிமூன். இன்னொரு ரிவாயத்தில் சொல்கிறாங்கன்னா, பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக்கும் வமா தஅபுதூன லஹஸபு ஜஹன்னம், நீங்கள் வணங்குகிற தெய்வங்களும் நரகத்தில் எரிகொல்லியாக்கப்படுவார்கள். உடனே குஃபார் குறைஷ் எழுந்து வந்துட்டானோ, அப்போ ஈசா நபி வணங்குறாங்களே அவங்கெல்லாம், அப்போ ஈசா நபி நரகம் போவாங்களா அப்படின்னு குதர்க்கமாக கேள்வி. அப்படி சொன்னாங்க, இன்னக்கும் வமா தஅபுதூன், நீங்கள் எந்த பொருளை வணங்குகின்றீர்கள் அப்படிதான் சொன்னோம். ஒமன் தஅபுதூன்னு சொல்லலையே. ஆனால் இவ்வாறு குதர்க்கமாக நபிட்டு கேள்வி கேட்கறது. இப்படி கேள்வி கேட்டு தான் அழிந்து போனார்கள், அப்படியே பின்பற்றாமல். மூசா நபியுடைய கூட்டத்தார் கேட்டாங்க இல்லையா, பின்பற்றுறாங்க. நபி சொன்னாங்க, மாடு அறுத்து அருங்கன்னு அறுத்த வேண்டி தானே. குதர்க்கமாக கேள்வி. இப்படி இருந்தால் என்ன, அப்படி இருந்தால் என்ன? அப்போ குதர்க்கமான கேள்வியின் மூலமாகத்தான் முன் சென்ற உம்மத்தில் அழிந்து போனார்கள். நீங்களும் அவ்வாறு செய்யாதீர்கள். வான் அனஸல்லாஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு லா துஷத்திது அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்கே மார்க்கத்தை கஷ்டமாக்கி கொள்ளாதீர்கள். இல்லை என்ன சொன்னால் செஞ்சுட்டு போங்க, நீங்களே சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஃபயுஷத்திதில்லாஹு அலைக்கும், ஃபயுஷத்திதல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் விதிக்காத ஒன்றை உங்கள் மீது நீங்கள் விதித்து கொள்ளாதீர்கள். அதான்ங்களா, மார்க்கத்தை எளிமையாக பின்பற்றி போயிட்டே இருக்கணும். ஃபைன்ன கௌமன், கல்யாணம் என்ன, ஈஜாபு கபூல் முடிஞ்சு, இவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, கல்யாணம் முடிஞ்சு. அதை வீணாக இவ்வளவு செயல்களை அதில் ஏற்படுத்தி, நிச்சயதார்த்தம், அதுக்கு பின்னாடி பூ வைக்கிறது, அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்குறது, அதுக்கு முன்னாடி முன்னாடி பழக்கங்களும் பின்னாடி பழக்கங்கள் அப்படின்னு கல்யாணத்துக்கு இவ்வளோ சிரமமாக்கிட்டு, ஆனால் கல்யாணம் முடிக்க காசு இல்லாமல் உட்காந்துருக்கானோ எத்தனையோ பெண்களும் ஆண்களும். இவர்களாக ஏற்படுத்தி கொண்டு கல்யாணம்னா எல்லா சொந்தக்காரையும் கூப்பிடணும், மொத்த ஊரையும் கூப்பிடணும், தேவையே இல்லை. கூப்பிட்டு கோச்சுக்குவானும், கோச்சு காட்டி கோச்சிட்டு போட்டோம். கேவலம் பேசுவானுவன், என்னோட கஞ்ச பேசி எத்தனமாக கல்யாணம் முடிக்கிறான், மகா கஞ்சன் பேசுகிறேன் பேசிட்டு போட்டோம். பள்ளிவாசல்னால் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி இத்தனை பேர் மினாரா கட்டணும். ஒன்று யாரையும் அப்படி ஏற்படுத்தணும், மினாரா கட்ட சொல்லி சொன்னாங்க. மினாரா கட்டுற காசுக்கு ஒரு மஸ்ஜிதே கட்டிடலாம் போச்சு. மினாரா கட்டுற காசுக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் 2 வீடு கட்டி இமாமுக்கு மொய்தாரம் கொடுக்கலாம். மினாரா கட்டுறான் 20 லட்சம் 30 லட்சம். ஒரு ஊரில் ஜனாசா கபரஸ்தானுக்குள்ளே நாய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆடு மாடு நாய்களும். புதிய ஜனாசா வச்சா பேர்த்து எடுத்துடும், நாயெல்லாம் திண்டே போடும், கரு ஜனாசா தின்றுடும். நாய் நல்லா நோண்டும், தரையை நோண்டும். நாய் நரிங்கெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா நரியில் நல்லா ஓட்டையே போடும். நரி வாழ்கிறதே பொந்து தான். கபரஸ்தானம் ஓட்டையாக கிடக்கு, சுவரெல்லாம் விரிஞ்சு கிடக்குது, மூளைக்கு எப்போ வேணால் உழுகவும் கிடக்குது ஒரு ஊரில். நான் பார்த்தேன், எங்க இந்த கபரஸ்தான் சுற்றுச்சுவர் கட்ட வேண்டியதானேங்க, கபரஸ்தான் சுற்றுச்சுவர் இடிச்சிட்டு புதுசாக கட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். கட்டணும், காசு வேணும்ல அப்படின்னு. மினாரா கட்டுறானு 10 லட்சம் 15 லட்சம். அந்த 15 லட்சம் செலவு பண்ணி தான் கபரஸ்தான் சுற்றுச்சுவர் அழகாக கட்டியிருக்கலாம். கபரஸ்தான் சுற்றுச்சுவர் கட்டாயமானது. ஏன்னா நாய் நரி உள்ளே போகக்கூடாது. புதிய இப்போ குழந்தை ஜனாதை வச்சோன்னா, குழந்தைங்களாம் வச்சோன்னா பேத்து கொண்டு போயிடும், கழுத்தை பிடிச்சி கவி கொண்டு போயிடும், போய் தின்றோம். இப்போ அந்தளவு கூட அறிவு கட்டத்தனமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, மார்க்கத்தில் தக்கல்லுஃப், தேவையில்லாததை கொண்டு உள்ளே நுழைச்ச நிலை, தேவையானது எத்தனையோ செய்ய முடியாமல் போயிடுது. உங்களுக்கு தேவையானது சொல்லலாம். நடந்த செய்தி சொல்கிறேன் ஒரு ஊரில். அப்போது பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் மார்க்கத்தில் சிரமத்தை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். ஃபயுஷத்திதல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்குவான். ஃபைன்ன கௌமன் ஷத்தது அலா அன்ஃபுஸிஹிம், ஒரு கூட்டத்தார் தங்களுக்கு தாங்களே கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டார்கள்.
ஃபஷத்ததல்லாஹு அலைஹிம், அல்லாஹும் அவர்கள் கஷ்டத்தை உண்டாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதில்க பகாயாகும், இதோ இங்கே அவர்களுடைய மிச்ச மீதிகள் இருக்கிறார்கள். சவாமி வத்தியார், சவாமினா கிறிஸ்துவர்களுடைய மடங்கள், வத்தியார்னா யகூதிகளுடைய மடங்கள். இவற்றில் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, யார்? இந்த பூசாரிகள், இந்த கன்னிகாஸ்திரிகள், பாதிரியார்கள் இருக்காங்களா பை, இதெல்லாம் அவங்களுடைய மிச்ச மீதிகள் தான். ஏன்னா அல்லாஹ்தாலா அவங்க மேலே எதையுமே ஏற்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி நீ மடங்களில் போய் கல்யாணம் முடிக்காமல் உட்காந்துக்கணும்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. ரஹபானியத்தன் இபுததஊஹா, இவர்கள்தான் அந்த ரஹபானியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இவர்களாக ஆக்கி கொண்டார்கள். சௌமாத் என்பது நசரானிகள் கிறிஸ்துவர்களுடைய இபாதத்துடைய காரணம். சௌமாஜம் சவாமியா. தியார் என்பது தைர் என்பது ஜம்மு, அது யகூதிகளுடைய சர்ச்சுகளுக்கு பேர். அல்லாஹ் சொல்கிறான் ரஹபானியத்தன் இபுததஊஹா ஒமா கத்தபுனாஹா அலைஹிம், இந்த துறவரத்தை நாம் அவர்கள் மீது ஏற்படுத்தவே இல்லை. நீ யாரும் கல்யாணம் முடிச்சுக்காத, ஆணும் பொண்ணும் என்று நான் சொல்லவே இல்லை, அவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒமா ராவு ஹக்கர் ஆயத்தி, அதை எப்படி பேண வேண்டுமோ அப்படி பேணவும் செய்யலை. வெளிரகத்தில் பாதிரியார் கல்யாணம் முடித்து கொள்ளாதவர் இவர். அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் யார்? கன்னியாஸ்திரினா கல்யாணம் முடித்து கொள்ளாதவர். அவங்களே எத்தனையோ கன்னியாஸ்திரி கர்ப்பஸ்திரி ஆயிடுறாங்க கடைசியில். எப்படிப்பா அப்படின்னா அதான் இவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். கடைசி வரைக்கும் அவர்கள் அதை பின்பற்றவில்லை. அப்போ தேவையில்லை உன்னை யார் ஏற்படுத்தி சொன்னால், அந்த மாதிரி நான் கல்யாணம் முடிச்சு சொல்லிட்டேன், இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை நாங்கள் அப்படின்னு. ஆமாம், ரகசியமாக சாப்பிட்றது, கடைசியில் கறி சாப்பிட்றது இல்லை, ஒன்று யார் சாப்பிட வேணான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றது. இந்த மாதிரியாக அவர்கள் மார்க்கத்தில் தனக்குத்தானே சிரமத்தை உண்டாக்கி கொண்டார்கள். என்ன தப்பு என்ன செஞ்சுட்டு பாதிரியார்கிட்ட போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னித்து விட்டேன்னு சொன்னால் மன்னிச்சு, அவரவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பாதிரியார், இவ்வாறு நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விட்டேன். இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதிரியாரை மன்னிச்சா எல்லாரும் இறைவன் மன்னித்த மாதிரி. ஆச்சுங்களா? வான் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அது ரவாஹ் அபூ தாவூத். வான் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸரல் குர்ஆனு அலா ஹம்ஸத்தி அவ்ஜுஹின், குர்ஆன் ஆகிறது 5 வகைகள் இறங்கியது, 5 பாடங்களாக, 5 முறைகளாக. ஹலாலும் ஹராமுன் முஹ்கமுன் முத்தஷாபிஹுன் அம்சால் என்று 5 முறைகள். ஃபஹில்லுல் ஹலால், ஹலால் என்றால் அல்லாஹ் ஆகுமாக்கியது, அதை பற்றி குர்ஆனை சொல்கிறான், அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். வஹர்ரிமுல் ஹராம், அல்லாஹ் தடுத்தவை ஹராம், அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். வஅமலு, அமல் செய்யுங்கள். பில் முஹக்கம், தெளிவான ஆயத்துக்களை கொண்டு அமல் செய்யுங்கள். வாமினு, ஏற்றுக்கொள்ளுங்கள். பில் முத்தஷாபி, அர்த்தம் உங்களுக்கு தெளிவில்லாத, உங்களுக்கு விளங்காத ஆயத்துக்கள், அர்த்தம் அல்லாஹ் ரசூலுக்கு விளங்கும், அதை பற்றி ஈமான் கொண்டு கொள்ளுங்கள். அர்த்தம் விளங்காட்டி பரவாயில்ல. அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், நிச்சயமாக இருக்கிறான். அரிசினா என்ன, அல்லாஹ் அரிசில் எப்படி இருக்கிறான் தெரியலையா, விட்டுரு. வஅத்தபிரு பில் அம்சால், உதாரணங்கள் காட்டுகிறான். முன் சென்ற உம்மத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, ஆது சமூக கூட்டத்தார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இதெல்லாம் உதாரணம் காட்டுகிறான். அதை கொண்டு படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள், திருந்தி கொள்ளுங்கள், அவ்வளோதான். 5 வகையாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். வஹாதா லஃபுதுல் மசாபிஹ் வரவல் பைஹகி பி ஷுஅபில் ஈமான் வலஃபுதுஹு வஅமலு பில் ஹலாலி வஜ்தனிபுல் ஹராம் வத்தபிஉல் முஹ்கம் என்று வந்திருக்கிறது. வேலை ரிவாயத்தில் அர்த்தம் ஒன்று தான். வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அம்ரு ஸலாஸத்துன், காரியங்கள் மார்க்க காரியம் மொத்தம் 3 வகை. அம்ருன் பையின் ருஷ்துஹு, சில காரியங்கள் அது தெளிவானது, ஹலால் என்பது, அது நேர்வழி என்பது தெளிவானது. ஃபத்தபிஉ, பின்பற்றிக் கொள்ளுங்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். அம்ரும் பையினுன் கையுஹு, அது தவறு என்பது மிக தெளிவானது. ஃபஜ்தனிபு, விட்டு விடுங்கள். சாராயம் குடிக்கிறது, வட்டி, சூதாடுறது, இதெல்லாம் ஹராமின் தெளிவானது, விட்டுருங்க அதை. அம்ருன் உஹ்துலிஃப ஃபீஹி, இன்னொரு சில காரியங்கள் அதில் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டிருக்கிறது, இது இப்படியா அது அப்படியான்னு. ஃபக்கில்ஹு இலல்லாஹி அஸ்ஸ வஜல், அது அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். சண்டை போட்டுருக்க வேணாம் அதில் நீங்கள்.
சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தெரிஞ்சுதான் விட்டு வச்சிருக்கான். அதில் தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள். ரவாஹு அஹ்மத். அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன ஷைத்தான ஸிபுல் இன்சான், ஷைத்தான் ஆகிறவன் மனிதர்களில் ஒரு ஓனாயை போலவன். கது இபில் கனம், ஆடுகளுக்கு ஓனாய் இருக்குது பாருங்க. ஆடுகளுக்கு ஒரு ஓனாய் இருக்குது. மேயற ஆடை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓனாய். எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா, ஓனாய் ஏதாவது ஆடு கிடைக்குமான்னு டப்புன்னு தூக்கிட்டு போயிடும். எந்த ஆட்டை தூக்கும் அது? கூட்டம் கூட்டமாக ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, மேய்ப்பன் சுற்றிட்டே இருப்பான், அதை பிடிக்க முடியாது. எல்லா ஆட்டையும் ஓட்டு, ஒரு ஆடு மட்டும் எங்கேயாவது ஈனிக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கும் தனியாக. மற்ற ஆடெலாம் அடுத்த 2 வயல் 4 வயல் தாண்டி விடும். இது இங்கே ஒரு வயல் 2 மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். கப்புன்னு பிடிச்சி ஒரே ஓட்டம் ஓடிடும். இது தனியாக மேய்கிறதோ அவற்றை யஹுது, அந்த ஓனாயாக இது பிடிக்கும். அஷாதத்தை, தனியாக மேயக்கூடிய ஆடை. ஒல் காசியத்தை, ஜமாத்தை விட்டு தூரமாகிவிட்ட ஆட்டை. ஒன் நாகியத்தை, எங்கேயாவது ஓரப்புறங்களில் ஒதுங்கி விட்ட ஆட்டை தான் பிடிக்கும். அது காசியத்தினால் பஈது, அந்நாகியத்தினால் ஜானிப், ஓரத்தில் ஒதுங்கியது. வையாக்கும் ஷிஆப், ஒரு எச்சரிக்கிறேன் தனிப்பிரிவில், ஒரு தனி வழியில் போவதை விட்டும். ஷிஆப்னா எத்தனையோ வழிகள், மலைக்கணவாய் எத்தனையோ வழி இருக்குது. ஒரு வழியில் குறுக்கால போன்னு வருது. எல்லா ஆடும் போகிற வழியில் போகாமல் தனி வழியில் போகிற. சில பேர் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லாமல் தனியாக ஒன்று சொல்லி தனியாக யோசிப்பான். தனி புத்தி. அப்படி செல்லாதீர்கள். வ அலைக்கும் பில் ஜமாஅத்தை பின்பற்றி கொள்ளுங்கள். வல்ல ஆம்மா, பொதுமக்களோடு சேர்ந்தவர்களாக நீங்கள் ஆகிருங்கள். மக்களோடு மக்களாக ஒன்று சேர்ந்திருங்கள், தனியாக போகாதீங்க. ரவாஹு அஹ்மத். வஅன் அபீ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மன் ஃபாரக்கல் ஜமாஅத்த ஷிப்ரன், யார் ஜமாஅத்தை விட்டும் ஒரு முழம், ஷிப்ர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜான் தூரம் தனியாக பிரிவார்களோ, ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் உனுகிஹி, அவர் தன் கழுத்திலிருந்தும் இஸ்லாத்துடைய வளையத்தை கலற்றி விட்டார். இப்போ இஸ்லாமிய வளையம்னா, இப்போ ஆட்டுக்கு வளையம் போட்டுருவாங்க, இது சொந்த ஆடு. நாய்க்கு வளையம் போட்டிருப்பாங்க, சங்கிலி போட்டிருப்பாங்க கழுத்தில், பட்டை. இது வந்து ஒரு மனிதருக்கு சொந்தமானதுன்னு. அது வரைக்கும் அடுத்தவங்க கை வைக்க மாட்டாங்க. பட்டை போட்டு அதில் சங்கிலி கட்டி அதில் ஒரு கைத்தை கட்டி இழுத்து மாட்டி வச்சுருப்பாங்க, எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இப்போ இஸ்லாத்தில் நீ கட்டுப்பட்டுருக்கிற, கழுத்தில் வளையம் போட்டு எல்லாம் வச்சுருக்கிறான். எப்போ நீ கழட்டிட்டியோ எங்கே வேணால் ஓடு, எங்கே போனால் போய் எங்கே போய் அடிபட்டு சாவு. ரவா அஹ்மத் அபூ தாவூத். வன் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முர்சலன் قال قال رسول الله صلى الله عليه وسلم தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 காரியங்களை உங்களுக்கு மத்தியில் நான் விட்டு செல்கிறேன். லன் தலில்லு, நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள். மா தமஸ்ஸக் தும்பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம். கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி ரசூலி, அல்லாஹ்வுடைய கிதாபும் ரசூலுடைய சுன்னத்தும். முர்சலன்னா மாலிக் யார்? மாலிக் பின் அனஸ் யாருங்க? கிதாப் மாலிக், முவத்தா இமாம் மாலிக் எழுதுனாங்களே அவங்க. சஹாபியுடைய பேர் சொல்ல பார்த்தீங்க, அதான் முர்சல்னு சொல்லப்படுது. கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி ரசூலி ரவாஹு ஃபில் முவத்தா. வன் உதைஃப் இப்னுல் ஹாரிஸ் சுமாலி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மா அஹதஸ கௌமுன் பிதஅத்தன், ஒரு கூட்டத்தார் ஒரு பிதஅத்தை உண்டாக்கினால், இல்லா ரஃபஅல்லாஹு இல்லா ருஃபிஅ மிஸ்லுஹா மின் சுன்னத்தி, சுன்னத்திலிருந்தும் அதே அளவு அவர்களை விட்டும் எடுபட்டு விடும். ஒரு பிதஅத்தை உண்டாக்கணும், ஒரு சுன்னத்து காணா போயிடும். அதாச்சுங்களா, பிதஅத்தான முறையில் கல்யாணம் முடித்தான், சுன்னத்தான கல்யாணம் போயிடுச்சு. பிதஅத்தான முறையில் ஆடை அணிந்தான், சுன்னத்தான ஆடை போயிடுச்சு. பிதஅத்தான முறையில் சாப்பாடு சாப்பிட்டான், சுன்னத்தான சாப்பாடு போயிடுச்சு. 2 கிட்ட வளாத்திக்கிட்டு திங்கிறான் பாருங்க, ஜங்க் ஃபுட்டு அப்படியே வாங்கிட்டு 2 கிட்டே திங்கிறானோ. இப்போ பிதத்து உள்ள வந்துச்சு, சுன்னத்து போயிடுச்சு பாருங்கள். பிதத்து வந்து விட்டால் சுன்னத்து போய்விடும். ஃபதமஸ்ஸுகு பி சுன்னத்தின் ஹைருன், ஒரு சுன்னத்தை பற்றி பிடிப்பது மேலானதாக இருக்கும். மின் இஹ்தாசி பிதஅத்தின், ஒரு பிதஅத்தை உண்டாக்குவதை விட ஒரு சுன்னத்தை பின்பற்றுவது மேலானதாக இருக்கும். ரவாஹு அஹ்மத். வன் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு قال
மபுத்தத கௌமுன் பிதஅத்தன் ஃபி தீனிஹிம், தன் தீன் விஷயத்திலே ஒரு கூட்டத்தார் ஒரு பிதஅத்தை புதிதாக உண்டாக்குவார்களேயானால், இல்லா நஸ அல்லாஹு மின் சுன்னத்திஹிம் மிஸ்லஹா, அல்லாஹ் தஆலா அவருடைய சுன்னத்திலிருந்தும் இதே போன்ற ஒரு அளவை அவர்களை விட்டும் எடுத்து விடுவான், அந்த சமுதாயத்தை விட்டும். சும்ம லா யுஈதுஹா இலைஹிம், பின்பு அந்த சுன்னத்தாகிறது இவர்களிடம் திரும்பி வரவே வராது. இலா யௌமில் கியாமா, கியாமா வரைக்கும் வராது. ரவாஹு தாரமி. அதாவது அதையே ஊர் மக்கள் எல்லாம் பின்பற்றி அதுதான் சுன்னத்துன்னு ஆக்கிடுவானு. பிதஅத்து சுன்னத்தாக போயிடும். உதாரணமாக முடி வைக்கிறது சுன்னத்து ரசூல், ஆண்கள் இவ்வளோ தூரம் முடி வைக்கிறது சுன்னத்து ரசூல். எல்லாம் மொட்டை அடித்து பிதஅத்துக்கு பழக்கிட்டானோ மக்களுக்கு மத்தியில். அது பஃப் கட்டிங், அது கட்டிங்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி. இந்த ரசூலோட சுன்னத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. எந்தளவு இல்லாமல் போயிடுச்சு, ஒரு பள்ளியில் நான் பயான் செஞ்சுட்டு வெளியே வர்றேன், ஒருத்தர் வந்து ஹசரத் நீங்கள் நல்லா அழகாக பயான்னா அழகாக செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக நான் செய்யலாமா, என்ன இப்படி முடி வச்சுருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக இது இப்படி வச்சுருக்கீங்களே, ஜாயிஸா இது, இந்தளவுக்கு ஆயிடுச்சு. சுன்னத்து பிதஅத் ஆயிடுச்சு, பிதஅத் சுன்னத் ஆயிடுச்சு. எங்களை மாதிரி அவரை மாதிரி வெட்டிக்கணுமா முடிய, முன்னாடி பெருசாக மாட்டிக்கணும், மொட்டை அடிச்சுக்கணுமா, அதுக்கு மாற்றமாக வச்சுருக்குறோம் முடி அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு சுன்னத்து பிதஅத் ஆயிரும், பிதஅத் சுன்னத் ஆயிரும். நீ எப்போ வந்து சுன்னத்தில் மதிக்கவில்லையோ. அறிஞ்சுங்களா? வான் இப்ராஹிம் இப்னு மைசரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் வக்கர சாஹிப பிதஅத்தின், பிதஅத்துடைய ஒரு மனிதரை யார் கண்ணியப்படுத்துவாரோ, ஃபகத் ஆன அலா ஹதுமில் இஸ்லாம், இஸ்லாத்தை இடிப்பதற்கு உதவி செய்து விட்டார். ஒரு வஹாபி வரான், ஒருத்தன் வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உட்கார வீட்டில் கண்ணியப்படுத்தி அவனுக்கு சோறு கொடுக்குற, அறிஞ்சுங்களா? நீ அவன் பேசுகிற எல்லா பேச்சுக்கும் ஆதரவு கொடுத்த மாதிரியாச்சு. இஸ்லாத்தை இடிக்கிறான், நான்கு மதுஹபை திட்டுறான், மதுஹப் உடையவரை திட்டுறான், சஹாபாக்களை திட்டுறான். அவனை எப்படி சோறு போட்ட வீட்டில் அவனுக்கு கண்டவன்னு அஸ்ஸலாமு என்ன பதில் சலாம் கூட சொல்லக்கூடாது. வஹாபி சலாம் சொன்னான், வஹாபி பதில் சொன்னால், வஹாபி சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது. வஹாபி பள்ளி வாசலை கண்டா தொழக்கூடாது, தனியாக தொழுதுக்கோ, ஜமாத்தை போய் சேரக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் அவன் கூட சேர்ந்தோன்னா அவன் கலாச்சாரம் வந்துட்டு வந்துடும். வாங்க சொல்கிறாங்க, ஜமாத்து இறங்கிட்டு வஹாபி பள்ளி தான் இருக்குது, தௌஹீது பள்ளின்னு போட்டிருக்கு, நீ தொழுவ போகக்கூடாது, நீ தனியாக உட்காந்து தொழுதுக்கோ, பஸ் ஸ்டாண்டில் தொழுதுக்கோ, அங்கே போய் தொழுதுறாது. ஏன்னா அந்த ஷைத்தானுடைய அந்த புத்தி உங்ககிட்ட வந்துடும். தொப்பி இல்லாமல் தொழுவான், சட்டி போட்டு தொழுவான். ஆமாம், அவன் தொப்புலேருந்து முட்டுவாங்க மறைக்கலாம், அதனால் ஒரு துண்டை கட்டி கூட தொழுவான், ஒரு பாவாடை கூட இடுப்பை கட்டி தொழுதலாம் அப்படிங்கிறான். அந்த கிறுக்கனுடைய அப்படியே உன்ட்ட வந்துடும். அதனால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். பை விளைஞ்சிங்களா? அந்த மாதிரி அவங்களோட கலாச்சாரமே வேணாம். சலாம் சொன்னால் பதில் சொல்லாது, நீ அவனை பார்த்தா சலாம் சொல்லக்கூடாது. வஹாபியில் பார்த்தா நெஞ்சால் அவங்களை வெறுக்கணும். ஷயாத்தீன்கள். உன்னுடைய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறுக்கிறான், அவங்க சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறான். இமாம் ஷாஃபி இமாம் பொய்யுங்கிறான், ஹவுதுல்லா முஹீதீன் ஆண்டகையே பொய்யின்னு சொல்கிறான், அவங்க வழிகேடுங்கிறான், நாகரஜமான பொய்யுங்கிறான். அவன் சகவாசம் அவனுக்கு எதுக்கு? அவன் வீட்டுக்கு விருந்துக்கு எப்படா போகக்கூடாது, அவன் செத்தா ஜனாசா கலந்து கொள்ளக்கூடாது, அவன் உடம்பு சரியாக வந்து வியாதி விசாரிக்கக்கூடாது. வஹாபிங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, சுத்தமாக ஒதுக்கிடணும் அவங்கள எந்த சகவாசமும் வச்சுக்கூடாது. பொண்ணு கட்டுறது, அவங்க வீட்டில் பொண்ணு கட்டுறது, நம்ம பொண்ணு அவங்களுக்கு கட்டி கொடுக்குறது, எந்த வேலையும் அந்த வஹாபிகள் வச்சுக்கொள்ளவே கூடாது. அப்படி செய்தால் நீ மார்க்கத்தை இடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச மாரி ஆகிட்ட. வக்கர சாஹிப் பிதஅத்தின், பிதஅத்துவாதிகளுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவன் நம்மளே பிதஅத்துவாதிங்கிறான். அவன் தான் பெரிய சுன்னத்து மாதிரியும் ரசூல் அப்படியே இது நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் ஈதுகாயில் சென்று நாம் தொழுகலாம். நாமெல்லாம் பிதஅத் செய்கிறோமா? நம்ம தான் பிதஅத். எதுக்கு எடுத்தாலும் சவுதி பின்பற்றணுங்கிறான். நோம்பு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி நோன்பு வைப்பணுமா, 2 நாளைக்கு முன்னாடி நோம்பு அவங்க விட்டாங்கன்னா அவன் 2 நாளைக்கு முன்னாடி நோம்பு விட்டுறணும் அப்படிங்கிறான். இப்போ எல்லாம் பள்ளிவாசம் தொழுகிறாங்க, அவங்க தனி ஈதுகாவுக்கு போகிறதே கிடையாது. மக்காலும் சரி, மஸ்ஜித் நபியிலும் சரி, மக்காலும் சரி, எல்லாமே எங்கேயுமே ஈதுகாவுக்கு போகிறது கிடையாது. ஈதுகான்னு ஒன்று இல்லை. ஆனால் இவன் மட்டும் இங்கே ஈதுகான்னு போயிட்டுருக்கான். ஈதுகான்னு இடம் கிடைக்காட்டி எங்கேயாவது போய் சந்து பொந்தில் நாஸ்தியான இடங்களில், நீ நாட்டம் பிடிச்ச இடங்களில் போயாவது வெளியே தொழுகணுமா, திடல் தொழுகை அதுக்கு பேர். நம்பி வெளியில் திடல் தொழுகை. நினைஞ்சுங்களா? ஒரு ஜமாத்தை எப்போ பிரிச்சையோ நீ நாசமாக போயிட்ட. நீ மண் சத்த சுத்த இந்த நரகவாசின்ட்டாங்க உன்னைய. ஒட்டுமொத்த ஜமாத்து ஒன்று சொல்லுது, நீ 10 பேர் 20 பேர் ஒன்று சொல்கிற அப்படின்னாவே நீ சுத்த ஃபின்னா நரகவாசின்னு நீ அர்த்தம்.
அப்போ நீ வந்து திடலில் தொழுது என்ன, கடலில் தொழுது என்ன, எங்கே போய் தொழுகாமல் போய் சாவு. உன் தொழுகையெல்லாம் அவன் தொழுகையா நினச்சிங்களா? நீ தொழுகாமல் போய் சாவு. அவங்களோட தொடர்பே வச்சுக்கொள்ளக்கூடாது. வஹாபி சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது நினச்சிங்களா? பக்கத்து ஆனாலா ஹதமில் இஸ்லாம், இஸ்லாத்தை இடிப்பதற்கு உதவி செய்த மாதிரி ஆயிடுச்சு. பிதஅத்வாதிக்கு பிதஅத்தை உடையவர் கண்ணியம் செலுத்தினார். ரவால் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான். வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال மன் தஅல்லம கிதாபல்லாஹி, யார் அல்லாஹ்வுடைய கிதாபை கற்றுக்கொண்டாரோ, சும்ம இத்தபஅ மா ஃபீஹி, அதில் உள்ளதை பின்பற்றினாரோ, ஹதாஹுல்லாஹு மினல் ضலாலத்தி ஃபித் துன்யா, இவ்வுலகிலே வழிகேட்டை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். வகாஹு யௌமல் கியாமத்தி சூஅல் ஹிசாப், மறுமை நாளில் தீய கேள்வி கணக்கை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். ரிவாயத்தின் கால் மன் இக்ததா பி கிதாபில்லாஹி, அல்லாஹுடைய கிதாபை யார் பின்பற்றினாரோ, லா யதில்லு ஃபித் துன்யா வலா யஷ்கா ஃபில் ஆஹிரா, இவ்வுலகிலே வழிகெட்டும் போக மாட்டார், மறு உலகிலே அவர் துர்பாக்கியசாலியாக ஆகவும் மாட்டார். சும்ம தலா ஹாதிஹில் ஆயா, பின்பு இந்த ஆயத்தை பெருமான ஓதி காட்டினார்கள். மனித்தபா ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா, யார் என் நேர்வழியை பின்பற்றினார்களோ அவர் இவ்வுலகிலும் கெட்டு போக மாட்டார், மறு உலகிலும் அவர் வழி தவறியாக ஆக மாட்டார் என்று சொன்னார்கள் என்று ஓதி காட்டினார்கள். ரவாஹு ரசீன். வ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லரபல்லாஹு மஸலன் சிராத்தம் முஸ்தகீமன், அல்லாஹ் தஆலா ஒரு நேரான ஒரு பாதையை உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். வ அன் ஜம்பதை சிராத்தி சுவரானி, அந்த நேரான பாதையின் இரண்டு பக்கம் இரண்டு சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஒரு நேரான பாதை, நேர்வழி, இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் நேரான ஒரு வழி, நேராக போட்டிருக்க ரோடு. போயிட்டே இருக்கலாம், பைக்லேயோ கார்லேயோ அது நடந்தோ போயிட்டே இருக்கிற. ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் போட அளவுக்கு பேரிக்காடு மாதிரி வச்சாச்சு, பெரிய சுவர், உயரமான சுவர் கட்டப்பட்டிருக்கு ரெண்டு பக்கமும். இங்கிட்ட அங்கிட்ட நீ எங்கே வழி தவறி போகக்கூடாது. அந்த செவுத்தில் அங்கங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த செவுத்தில் இது பாலம் போட்டிருக்காங்க, பாலம் மாதிரி ஹைவே உயரத்தில் போட்டிருக்கு. அங்கங்கே செவுத்தில் கதவு இருக்குது. இப்போ அந்த கதவை திறந்தால் என்ன ஆகும்? கீழே விழுந்துருவேன். பைக்கில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, கீழே விழுந்து செத்து போயிடுவார். அங்கே கதவு இருக்குது. அந்த கதவில் தாண்டி யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு வலை மாதிரி ஒரு துணியும் தொங்க விடப்பட்டிருக்கு, யார் இருந்தாலும் போயிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நீ போயிட்டே இருக்கிற, அந்த கதவுக்கிட்ட போய் யாராவது எட்டி பார்க்க போகலாமான்னு, கதவுக்கு அந்த செவுத்துக்கு மேலே வேறு ஒரு ஆள் உலாத்திட்டே இருக்கார். போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்காங்க. யாராவது அந்த கதவுக்கிட்ட அங்கே நேராக போயிட்டே ஒவ்வொரு கதவுக்கிட்டேயும் ஒரு ஆள் நிற்குது. யாராவது அந்த கதவுக்கிட்ட எட்டி பார்க்கலாமா, போயிட்டே நேராக போ என்று சொல்வதற்கும் ஆள் இருக்குது. அந்த சிராத்து நேரான பாதை இருக்குது, அதனுடைய எண்டில் ஒருத்தர் நிற்கிறார். அவர் வரக்கூடிய, வாங்க நேராக இப்படி வாங்க, எங்கேயும் போகாதீங்க, வழி தவிர வேணாம், நேராக வாங்கன்னு கூப்பிட்டு வேற இருக்கிறார். இந்த உதாரணத்தை பெருமானம் சொல்லி காட்டுறாங்க. லரபல்லாஹு மஸலன் சிராத்தன் முஸ்தகீமன், ஒரு நேரான பாதையை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அந்த நேரான பாதை எதுங்க? அதுதான் இஸ்லாம். வேணுங்களா? என்ன பை நேரான பாதை எதுங்க? இஸ்லாம். இந்த ரெண்டு பக்கமும் உள்ள கதவு எதுங்க? அல்லாஹ் தடுத்த ஹராம், இதுவே விழுந்துடாத அப்படின்னு நல்லா தடுத்தவைகள். இப்போ அந்த திரையில் அந்த கதவுல போடப்பட்டிருக்கிற திரை என்னங்க? அல்லாஹ்வுடைய தண்டனைகள். தண்டனை பார்த்து பயந்து, சாராயம் குடித்தா 80 அடி இருக்குது, சினா செஞ்சால் அடி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே போகாமல் இருப்பான். தண்டனை ஏன் வச்சுருக்கான் அல்லாஹ்? நீ தாண்டி போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அங்கேருந்து வாவான்னு கூப்பிட்றாரு, அந்த எல்லையுடைய ஆரம்பத்தில். அவர் யாருங்க? அதுதான் குர்ஆன் ஷரீஃப். இல்லை நேராக வாங்க, நேரு பாதையில் வாங்க. ஒரு போலீஸ் வார்த்தை இருக்கார், ஒவ்வொரு கதவுக்கு மேலே நிற்கிறாரு. அந்த கிட்ட போனோடனே போங்கிறாரு. அவர் யார்? அது மூமினுடைய கல்பில் உண்டான அல்லாஹுடைய வாயிசுல்லா, அல்லாஹு தாலாவுடைய உபதேசி உட்காந்துருப்பார் கல்பில். தப்பு செய்ய போனோன்னு தெரியாத சொல்லுதில்ல உள்ளம், நம்ம கல்பு சொல்லுது, தவறு செய்யாத, மாட்டிக்குவ, முன்னாடி பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லுது பார். அதையும் மீறி தான் தப்பு செய்கிறான். தன் நெஞ்சை அறிவது பொய்யருக, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சொல்லும். நம்ம நெஞ்சிலேருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, வேணாம், தப்பு செய்யாத. லரபல்லாஹ் மஸலன் சிராத்தன், அல்லாஹு தாலா ஒரு பாதையை உதாரணம் காட்டுகிறான், முஸ்தகீமன். வன் ஜம்பத்தை சிராத்தி சுவரானி,
அந்த பாதையின் 2 ஓரங்களிலும் 2 சுவர்கள் இருக்கிறது. ஃபீஹிமா அபுவாபுன் முஃபத்தஹத்துன், அதிலே திறந்த வாசல்கள் நிறைய இருக்கின்றன. வாரல் அபுவாபி சுதூருன் முரஹாத்துன், அந்த வாசல்களிலே தொங்கவிடப்பட்ட திரைகளும் இருக்கின்றன. முர்ஹாத்துன் இந்த ரசிஸ்ராதி தாயின், அந்த பாதையுடைய ஆரம்பத்திலே ஒரு அழைப்பாளர் இருக்கிறார். யகூல், அவர் சொல்லுகிறார், இஸ்தகீமு அலஸ்ராத், பாதையில் நேராக வாருங்கள். வலா தஅவஜு, வளைந்து செல்ல வேண்டாம், அந்த இந்த பார்க்காத. ஃபௌகதாலிக்க, இதற்கு மேலே தாயின் வேறொரு அழைப்பாளர் இருக்கிறார். யதுஉ குல்லமா ஹம்ம அப்துன் அன் யஃப்தஹ ஷையம் மின் தில்கல் அபுவாப், இந்த வாசல்களிலிருந்தும் ஏதோ ஒன்றை திறந்து விடலாம் என்று அடியான் நினைக்கிற பொழுது அவர் கூப்பிடுகிறார். கால வைஹக், நாசம் உண்டாகட்டும். லா தஃப்தஹு, நீ அதை திறக்க வேண்டாம். ஃபைன்னக இன் தஃப்தஹு தலிஜஹு, நீ அதை திறந்தால் உள்ளே நுழைந்து விடுவாய், இந்த வாசலையும் திறக்காத என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சும்மா ஃபஸ்ஸரஹு, பின்பு இதை பெருமான விளக்கம் சொன்னார்கள். ஃபஅக்பரஹு அன்ன சிராத்த ஹுவல் இஸ்லாம், பாதை எதுங்க? சத்தமாக சொல்லு. வ அன்னல் அபுவாபல் முஃபத்தஹத் மஹாரிமுல்லா, திறந்த கதவுகளாகிறது அல்லாஹ் தஆலாவுடைய ஹராமாக்கிய மஹரம்கள், அல்லாஹ் ஹராமாக்கிய வஸ்துக்கள். வ இன்ன சுதூரர் முரஹாத் ஹுதூதுல்லா, தொங்குவிடப்பட்ட திரைகள் எதுங்க? அல்லாஹ்வுடைய தண்டனைகள். வ அன்ன தாய அலா ரஸிஸ் ஸிராத் ஹுவல் குர்ஆன், பாதையின் ஆரம்பத்தில் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் யாருங்க? குர்ஆன். வ அன்ன தாய மின் ஃபௌகிஹி, அந்த சுவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அழைப்பாளர் யார் என்றால் வாயிதுல்லாஹி ஃபி கல்வி குல்லி முஃமினின், ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய உபதேசி, அந்த கல்வி உபதேசியும், நீ செய்ய இது செய்யாத அப்படின்னு. ரவாஹு ரஸீன் வ அஹ்மத் வல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான் அனின் நவாஸ் இப்னு சம்ஆன் வகத திருமதி அன்ஹு இல்லா அன்ஹு தக்கரல் அஹ்ஸர மின்ஹு, இதோட சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. வ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال மன் கான முஸ்தன்னன், இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய சொல், பெருமான சொல் அல்ல, அவங்க சொன்ன சொல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சஹாபாக்கள் சொன்னதையும் போடுவாங்க. அவங்க சொன்னாங்க, மன்கான முஸ்தன்னன், யார் பின்பற்றுவதாக இருக்கிறார்களோ ஃபல் எஸ்தன்ன பிமன் கது மாத்த, மூத்தா போய் விட்டாங்களே அவங்கள பின்பற்றுங்க. சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், அவர்கள் வழியை பின்பற்றுங்க. அதை விட்டு ஹயாத்தாக இருக்கான் பாருங்க, இன்றைக்கி இவன் பின்பற்றுறாங்க, நாளைக்கு எந்த விபச்சார கேஸில் மாட்டுவான்னு தெரியாது, இந்த கஞ்சா கேஸில் உள்ளே போவான்னு தெரியாது, அப்புறம் பின்னாடி நீ வந்து மாட்டிட்டு முழிப்ப, இவனை பின்பற்றி இன்னைக்கு கேவலமாக போயிட்டோம் நம்ம அப்படின்னு. ஃபைனல் ஹைய லா துமனு அலைஹில் ஃபித்னா, உயிருள்ள ஒருவன் இருக்கிறான், அவனை விஷயத்தில் ஃபித்னாவை விட்டும் அச்சம் தீர்ந்து இருக்க முடியாது, அவன் பெரிய ஃபித்னா செஞ்சு மாட்டிக்குவான் பின்னாடி. உலாய்க்கு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள்தான் சஹாபாக்களுடைய பெருமானாருடைய தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றுங்கள். கானு அஃதல ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் மேலானவர்களாக இருந்தார்கள். அபர்ருஹா குலூபன், உள்ளத்தால் நல்லவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். ஆமகுஹா இல்மன், இல்மில் ஆழமான இல்முடையவர்களாக இருந்தாங்க. யாருங்க? சத்தமாக சொல்ல பை. வா அகல்லுஹா தக்கல்லுஃபன், உலகத்துடைய தக்கல்லுஃப், அதிகமாக உலகத்துடைய சிரமங்களை ஏற்றுக்கொள்வதில் மிக குறைந்தவர்களாக இருந்தார்கள். ரொம்ப கம்மியாக உலக சம்பந்தங்கள் வச்சுக்குவாங்க, எதை கிடைச்சா சாப்பிட்டுக்குவாங்க, கிடைச்சதே இருந்துக்குவாங்க, ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க. இப்போ நம்ம தக்கல்லுஃப் பண்ணி நல்ல வீடாக கட்டணும், நல்ல சாப்பாடை சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணணும், இதுக்காக வாழ்நாளாக செலவு பண்ணுறோமே, அப்படி செலவு பண்ண மாட்டாங்க. இஹ்தாரஹுமுல்லாஹு, அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். லி சுஹபத்தி நபி, தன் நபியுடைய சுஹபத்துக்காக வேண்டி. லி இகாமத்தி தீனிஹி, தன் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டான். ஃபஅரிஃபு லஹும் ஃபதுலஹும், அவருடைய சிறப்பை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள், சிறப்பளியுங்கள் அவர்களுக்கு. வத்தபிஊஹும் அலா ஆசாரிஹிம், அவர்கள் பின்பற்ற வழியில் நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள். வத்தமஸ்ஸகு பிமஸ்தஅதும் உங்களால் முடிந்த அளவு அவற்றை நீங்கள் முற்றிலுமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். மின் அஹ்லாகிஹிம் வசியரிஹிம், அவருடைய குணங்களையும் அவருடைய வரலாறுகளையும் பின்பற்றி கொள்ளுங்கள். வைன்னம் கானு அலல் ஹுதல் முஸ்தகீம், அவள் நேரான பாதையிலே, நேர்வழியிலே அவர்கள் எல்லோரும் ஆகியிருந்தார்கள், அந்த பாதையை விட்டு விடாதீர்கள். ரவாஹு ரஸீன்.
வன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்தார்கள். பினுஸ்கத்தின் மினத் தௌராத், தௌராத்திலிருந்து ஒரு சிறு ஏட்டை கையில் எடுத்து வந்தார். தௌராத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு அரபியில் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபகால் யா ரசூலல்லாஹ் ஆதி நுஸ்கத்தும் மினத் தௌராத், இது தௌராத்துடைய ஒரு சிறு ஏடு பெருமான்கிட்ட சொன்னாங்க. ஃபசக்கத்த, பெருமான் அமைதியாக இருந்தாங்க. கொண்டு காமிச்சாங்களா இல்லையா, காமிச்சிட்டு யாரை சொல்ல தௌராத்து ஒருத்தர் கொடுத்தாரு, நல்லா இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு கொண்டு வந்து காமிச்சார். பெருமான் அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக இருக்கிறவங்க பெருமான் அப்போ படிக்க சொல்கிறாங்க போல, பெருமான் ஒன்றும் சொல்லலைன்னு நினச்சிக்கிட்டு அதை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. உமர் நாயகம் ஃபஜால யக்ரஹு, அது படிக்க ஆரம்பித்தார். பெருமானுடைய முகம் மாறிடுச்சு, அதை கவனிக்கல இவங்க. முகம் செவந்து போயிடுச்சு. வஜூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகய்யரு, பெருமானுடைய திருமுகம் அருள்முகம் மாற ஆரம்பித்து விட்டது. அவங்க கவனிக்கல, பக்கத்தில் அபூபக்கர் நாயகம் கவனிச்சிட்டாங்க. ஃபகால் அபூபக்கர் மெதுவாக உமர் நாயகத்தை பின்னாடி தட்டி விட்டு, ரசூல்லா பாருப்பா, ரசூல்லா பாருங்க, அவன் முகமே மாறி போச்சு பாருங்க அப்படின்னு காக்குறாங்க. சகலத்துக்கு அத்தவாக்கில், இழக்கக்கூடிய உன்னை இழக்கட்டுமாக, இது செல்லமாக திட்ட வார்த்தை. சகலத்துக்கு உம்முக்கன்னு சொல்லுவாங்க, உன் தாய் உன்னை இழக்க மட்டுமாக. அசவாக்கில்னா இழப்பவர்கள் உன்னை இழக்கட்டுமாக. மாத்தரா, நீங்கள் பார்க்கவில்லையா, மாவி வஜ்ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய முகத்தில் என்ன உண்டது நீங்கள் பார்க்கலையா, முகமே மாறிடுச்சு பாருங்க அப்படின்னு. அப்போ தான் கண் தூக்கி பார்க்குறாங்க உமர் நாயகம். இப்போ நல்லரா உமர் இல்லா வஜ்ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய முகத்தை பார்த்தாங்க. இப்போ கால சொன்னார்கள், அஊது பில்லாஹி மின் கதபில்லாஹி வ கதபி ரசூலிஹி, அல்லாஹுடைய கோவத்தை விட்டும் ரசூலுடைய கோவத்தை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரலீனா பில்லாஹி ரப்பா, அல்லாஹ் ரப்பாக பொருந்தி கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அப்போ பெருமாளோட கோபம் அடங்கிடுச்சு. இப்போ கால சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அடங்கின பின்னாடி சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா எந்த அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக, லவ் பதாலக்கும் மூசா, இப்பொழுது மூசா உங்களுக்கு முன்னால் வெளிப்பட்டால் அலைஹிஸ்ஸலாம், ஃபத்தபஅத்துமூஹு வ தரக்துமூனி, அவரை நீங்கள் பின்பற்றி கொண்டு என்னை விட்டு விடுவீர்களானால், லதல்தும் அன் சவாஇ சபீல், நேரான பாதையை விட்டு வழிகட்டு விட்டீர்கள். வலவுக்கான ஹையன், மூசா இப்பொழுது ஹயாத்தாக இருந்தால், அதற்கு நுபுவத்தி, நான் நுபுவத்துடைய காலத்தில் அவர் ஹயாத்தாக இருந்தால், லத்தபிஅனி, அவரும் என்னை தான் பின்பற்றியிருப்பார், வேறு வழி இல்லை. ஏன்னா நபியுல் அன்பியா, எல்லா நபிக்கும் நபி யாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு தாரமி. வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலாமி என் சொல்லாகிறது, லா யன்ஸஹு கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய சொல்லை மாற்றாது, அல்லாஹ் சொன்னது தான் இறுதி முடிவு. கலாமுல்லா யன்ஸஹு கலாமி, அல்லாஹ்வுடைய சொல் என் சொல்லை மாற்றம். ஒன்று அனுமதி கொடுத்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா அனுமதி இல்லைன்னு சொல்லிடுவோம் அதுக்கு பின்னாடி, அதோட முடிஞ்சு போச்சு. கலாமுல்லாய், அல்லாஹ்வுடைய கலாம், யன்ஸஹு பஅதுஹு பஅதன், ஒரு சட்டத்தை இன்னொரு சட்டம் வந்து மாற்றும். ஆரம்பத்தில் இதா ஒரு வருஷம் சொல்லி அல்லாஹ் தஆலா, அப்புறமே இல்லைங்க 4 மாதம் 10 நாள் இதா போதும் அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா சட்டத்தை அல்லாஹ்வே மாற்றுவான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஹாதீசுனா, நம்முடைய அஹாதீஸுகள், யன்ஸஹு பஅதுஹா பஅதன், அதில் ஒன்று இன்னொன்றை மாற்றும். கனஸ்கில் குரான் மாற்றுவதை போல, குரானில் எப்படி ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்து சட்டத்தை மாற்றுவது மாதிரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் அவருடைய ஹதீஸுகளும் முன் சொன்னதை பின் சொன்ன சட்டமாகிறது மாற்றிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு ஆரம்பத்தில் குந்து நஹைத்துக்கும் ஜியாரத்துல் குபூர் தடுத்திருந்தாங்க. அல்லான ஃபஸூருவா, இப்போ சொல்கிறேன் ஜியாரத் செய்யுங்க, மாற்றிட்டாங்க பார்த்தீங்க சட்டத்தை. ஜியாரத்துல் குபூர் தடுத்திருந்தாங்க, பின்னாடி ஜாயிஸ் ஆக்கிட்டாங்க, போங்க அப்படின்ட்டாங்க. வஅன் அபி ஸஅலபல் குஷனி ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ ஃபரத ஃபராயித, அல்லாஹ் சில கடமைகளை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஃபலா துலையுஹா, அவற்றை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். ஹர்ரம ஹுருமாத்தின், சில ஹராமான விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான்.
ஃபலா தன் தஹிக்குஹு, அந்த ஹராமை உடைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை உடைச்சி போய் அந்த ஹராமை செய்யாதீங்க. வஹத்த ஹுதூதன், சில எல்லைகளை அமைத்திருக்கிறான். ஃபலா தஅததுஹா, அதை வரம்பு மீறி விடாதீர்கள். சக்கத்தான் அஷியா, சில வஸ்துக்கள் எல்லாம் சொல்லவே இல்லை அதை பற்றி. மின் கைரி நிசியான், மறதியின் காரணமாக அல்ல, அல்ல வேணும்னு தான் விட்டு வச்சிருக்கிறான். ஃபலா தப்ஹஸுன், அதை விட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கூடாதீங்க. அது என்ன காரணம், ஏன் இப்படி சொன்னான், இது என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய கையினா என்ன, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க என்று ஹஸரத் வரவல் ஹாதிஸ் சலாஸ்து தாரகுத்னி அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கிதாபுல் இல்ம் அடுத்த ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ் அப்புறம் பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.